அடியே மாலா, செம்மையா வயிறு பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வை. அடடே, வந்தாச்சா? இதோ எடுத்து வைக்கிறேன். ரமேஷும் மாலாவும் ஏழையா இருந்தாலும் இந்த மாதிரி அன்போட தினமும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ரமேஷ் விவசாயம் செய்யறாரு, மாலா வீட்டை பாத்துக்கிறா. இப்படி 2 பேரோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ராத்திரி அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருந்தப்போ வீட்டுக்கு வெளியே ஒரு பசுமாடு கத்துற சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டதும் மாலா முழிச்சுக்கிட்டா. அட, இந்த ராத்திரியில என்ன மாடு கத்துற சத்தம் கேக்குது? ஏங்க, எழுந்துருங்க, வெளியே மாடு கத்துற சத்தம் கேக்குது, என்னன்னு பாருங்க. ஏ மாலா, ஏதாச்சும் கனவா இருக்கும். கண்ணை முழிச்சுக்கிட்டு கனவு வருமா? நான் சொல்றத கொஞ்சமாச்சு கேளுங்க, சீக்கிரம் எழுந்துருங்க. அட, என்ன தூங்க விட மாட்டியா நீ? நான் சொல்றத எப்பதான் கேட்க போறீங்க? வெளியே வாங்க, உங்களுக்கே தெரியும். 2 பேரும் கதவை திறந்து வெளியே வர்றாங்க. மாலா சொன்ன மாதிரியே வீட்டு வாசல்ல ஒரு பசுமாடு கத்திட்டு இருக்கு. ரொம்ப பசியோட கத்துது. அட, இது யாரோட மாடு? இது ஏன் இப்படி கத்திட்டு இருக்கு? இது கூடவா உங்களுக்கு தெரியல? ரொம்ப பசியில கத்திட்டு இருக்கு. இப்படி சொல்லிட்டு மாலா கிச்சனுக்கு போய் அவருக்காக வச்சிருந்த உப்புமாவை எடுத்துட்டு வந்து மாட்டுக்கு சாப்பிட கொடுக்கறா. மாடு அதை உப்புமானு கூட பார்க்காம மடமடன்னு சாப்பிடுது. ஏதோ கொஞ்சம் பசி ஆறுனதும் மாடு சாந்தமாயிடுது. அதுக்கப்புறம் இது நம்மளோட வீடுதான் நினைச்சு அங்கேயே உட்காந்து அசை போட ஆரம்பிக்குது. இது யாரோட மாடா இருக்கும்? தேட மாட்டாங்களா? தேடுவாங்க, கொஞ்ச நேரத்துல வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்படி சொல்லிட்டு 2 பேரும் தூங்க போயிட்டாங்க. அடுத்த நாள் விடிஞ்சதும் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா அந்த மாடு அங்கேயே தான் அசை போட்டுட்டு இருந்துச்சு. அந்த மாட்டை தேடி யாரும் வராததால அவங்களே அந்த மாட்டுக்கு தினமும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் ரமேஷுக்கு அந்த யோசனை வந்துச்சு. இந்த மாடு பால் கொடுக்கும் தானே, பேசாம பாலை கறந்து அதை வித்து நாம ஏன் பணம் சம்பாதிக்க கூடாது? உடனே ரமேஷ் ஒரு பக்கெட்டை எடுத்துட்டு வந்து பாலை கறக்க ஆரம்பிச்சான். கறக்க கறக்க மடியில இருந்து பால் வந்துட்டே இருந்துச்சு. முதல்ல 1 பக்கெட், அப்புறம் 2, 3, இன்னும் பால் வந்துட்டே இருக்கு. ரமேஷுக்கு குஷி தாங்க முடியல. குஷியில டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டான். அத பார்த்த மாலா, என்னங்க, என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க? மாலா, வந்துட்டியா? நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. அட, அதிர்ஷ்டமா? அது என்னன்னு சொல்லுங்க. புதையல் எதுவும் கிடைச்சதா? புதையலா? ஆமா மாலா, நம்ம தான் அதை இத்தனை நாளா கண்ணை திறந்து பார்க்க மறந்துட்டோம். வீட்டுக்கு வெளியே இருக்கிற பசுமாடு தான் அந்த புதையல் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு மாலாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரமேஷ் மாட்டோட மடியில கொஞ்சம் பாலை விட்டுட்டு கறந்த பாலை எடுத்துட்டு ஊர்ல விற்க போறான். சந்தையில பாலை வித்ததுல அவனுக்கு நல்ல வருமானம் வந்துச்சு. அவன் நினைச்ச மாதிரியே பசு தினமும் நிறைய பால் கொடுத்துச்சு. அவனுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு பேராசை வந்துச்சு. மாலா, நம்ம ஏன் மாட்டோட மடியில ஒரு சொட்டு பால் கூட விடாம எல்லாத்தையும் கறந்து விற்க கூடாது? அதென்ன டேங்கர் லாரியா எப்பவும் பால் கொடுக்கறதுக்கு? அப்புறம் ஒரு நாள் பால் கொடுக்கலனா என்ன பண்ணுவ? எனக்கே அறிவுரை சொல்றியா? நான் விற்க தான் போறேன், போவியா? மாலா சொல்றதை கேட்காம மடியில இருக்கிற ஒரு சொட்டு பாலை கூட விடாம மொத்தமா கறந்து சந்தையில விற்க ஆரம்பிச்சான். ரமேஷ் நினைச்ச மாதிரியே பணக்காரன் ஆனா. திடீர்னு ஒரு நாள் மாலா சொன்ன மாதிரி பசு மடியில பால் வரல. ஏன் இந்த மாடு பால் கொடுக்கல? மாலா, ஏ மாலா, என்னங்க, என்ன ஆச்சு? கொஞ்சம் வெளியே வா. இந்த மாடு பால் கறக்க மாட்டேங்குது. இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும். நான் தான் மடியில கொஞ்சமாச்சு பாலை விட சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? நீ சொன்னது உண்மைதான் மாலா, நான் தான் முட்டாள்தனமா இருந்துட்டேன். சரி, இப்போ நீயே சொல்லு, நான் என்ன பண்ணட்டும் மாலா? இந்த மாட்டை நம்ம கொஞ்ச நாளைக்கு பால் கறக்காம நல்லா பார்த்துப்போம். அதுக்கப்புறம் தானா பால் கொடுக்கும். மாலா சொன்ன மாதிரி அந்த மாட்டுக்கு நல்ல ரெஸ்ட் கொடுத்து வேலைக்கு தீனி போடுறான். மாலா சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள்ல மாடு திரும்பவும் பால் கொடுக்க ஆரம்பிச்சது. ஆனா இப்போ அவங்களுக்கும் குடிக்க கொஞ்சம் பாலை எடுத்து வச்சுட்டு மாட்டோட மடியிலையும் கொஞ்சம் பாலை விட்டுட்டு கிடைக்கிற பாலை சந்தையில வித்து சந்தோஷமா வாழ்றாங்க. டேய் பரமா, பொண்டாட்டி பேச்ச கேள்றா.